கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது உடனே கீழ்ப்படிவதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுவது. நல்லா கவனிங்க. நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சர்ச்சுக்கு போறது கிடையாது. நான் சர்ச்சுக்கு போறேன் அதனால இயேசுவை பின்பற்றுகிறேன் கிடையாது. அவர் சொன்ன வார்த்தைகளை உடனே கேட்பதுக்கு பேர் தான், உடனே கீழ்ப்படிந்து செய்வதற்கு பேர் தான் என்னது? இயேசுவை பின்பற்றுவது. நம்ம லைஃப்ல நிறைய நேரத்தில் நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும். நம்ம பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? முயற்சி எடுப்போம், திட்டம் பண்ணுவோம். இது சபையில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் கிடையாது, ஊழியக்காரங்களுக்கும் சேர்த்து தான். எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நம்ம எவ்வளவோ ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாக வாழணும்னு முயற்சி எடுப்போம். ஆனால் சில நேரத்தில் என்ன ஆகிடும்? தடுமாற்றம் ஆகிடும். கடவுளை விட்டு என்ன பண்ணிடுவோம்? பின்னாடி போயிடுவோம். ஆனால் அந்த தடுமாற்றம் வந்ததுக்கு அப்புறம் சில நேரத்தில் கடவுள் நம்மகிட்ட என்ன பண்ணுவார்? பேசுவார். எப்பா, நீ இப்படிப்பட்ட வலையில் சிக்கிக்கிட்டு இருக்கிற, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, நீ இது இந்த இந்த இது வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற, கொஞ்சம் நீ என்ன பண்ண, வெளியில் வந்துரு அப்படின்னு ஒரு வார்த்தை நமக்கு நேரம் என்ன பண்ணும்? வராமல் மட்டும் இருக்காது. ஆண்டவர் பேசாமல் மட்டும் இருக்கவே மாட்டார். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில், ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் கடவுள் என்ன பண்ணிடுவார்? பேசிடுவார். நீ இப்போ இந்த இடத்துல இருக்கிற, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிற, இந்த ப்ராப்ளத்தில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். நீ இதுல இருந்து வெளியில வந்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது உடனே ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறான் பாருங்க. அதுதான் இயேசுவை பின்பற்றுவது. அல்லேலூயா. எஸ், ஆமாண்டவரே, நான் உண்மைதான் போல இருக்குது, நான் தப்பான ஒரு வழியில் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கிறேன், என்னால் ஜெபிக்க முடியல, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியல. ஆண்டவரே, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு பெரிய உறவு என்ன பண்ணிருக்கு? துண்டிக்கப்பட்டிருக்குது. எனக்கு நல்லா தெரியுது. அதனால நான் இப்போ மறுபடியும் உங்க கூட இணைய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி உடனே ஆண்டவர் பக்கத்துக்கு போயிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த உலகத்தில் 100% பரிசுத்தமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் கிடையாது இந்த உலகத்துல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா தேவன் எதை விரும்புறாரு அப்படின்னா 100% அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும்னு விரும்புறாரு. ஆமென், அல்லேலூயா. அதுதான் உண்மை. நம்மளால முடியல, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எஸ், நீ முயற்சி எடு, நீ என்னை பின்பற்றுகிறாய் அப்படின்னா, ஆலயத்திற்கு வருவதற்கு பெயர் பின்பற்றுவது அல்ல, ஆலயத்திற்கு வந்து அவர் வசனத்திற்கு செவி கொடுப்பதற்கு பேர் தான் அவரை பின்பற்றுவது. அல்லேலூயா. கூட்டத்தில் எல்லாருமே ஆலயத்துக்கு போயிடலாம், சபைக்கு போயிடலாம். ஆனால் அந்த கூட்டத்தில் தனியாக ஒரு நபர் ஆண்டவரே நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும்னு விரும்புகிறேன், நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தலை சாக்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் அவர்களை கண்ணோக்கி அவர்களை உயர்த்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமேன். ஸோ முதலாவது இயேசுவை பின்பற்றுவது என்பது உடனே கீழ்ப்படிவது. வலைகளை விட்டு பேதுரு வந்து வலைகளை அலசிக்கிட்டு இருந்தாராம். வலைகளை அலசிக்கிட்டு இருக்கும் பொழுது மீன் பிடிக்க போகலாம், அக்கறைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி போவோம், உள்ள ஆழத்தில் போவோம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லும்போது உள்ளே போகிறாங்க, வலைகளை போடுறாங்க, மீன் கிடச்சிருச்சு. மீன் கிடச்சதுக்கு அப்புறம் இயேசு பேதுருக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. பேதுருவே, நீ என்ன பின்பற்று அப்படிங்கிறார். வா அப்படிங்கும் பொழுது அவர் சொல்றாரு, பைபிள் சொல்லுது, அவர்கள் உடனே வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. வலைகளை விட்டு உடனே பின் சென்றார்கள். ஸோ இயேசுவை பின்பற்றுவது என்றால் என்ன? எல்லாரும் சொல்லுங்க. இப்போ உடனே கீழ்ப்படிவது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உடனே கீழ்ப்படிவது. இந்த உடனே அப்படிங்கிற வார்த்தை 2 இடத்துல வரும். கீழ்ப்படுகிறவங்களுக்கும் கீழ்ப்படியாதவங்களுக்கும் வரும். உங்க உடனே கீழ்ப்படுகிறவங்க இயேசுவை பின்பற்றுகிறார்கள். இன்னொரு இடத்துல சொல்லுது, ஒருவேளை உன் பிடரியை நீ கடினப்படுத்தினீன்னா உடனே சகாயமின்றி சடுதியிலே உன் வாழ்க்கை என்ன பண்ணிரும்? வீணா போயிடும் அப்படிங்கிறார். இந்த உடனேங்கிற வார்த்தை புரியுதா? கீழ்ப்படியும் பொழுது நன்மையான காரியம், கீழ்ப்படியலைங்கும் பொழுது உடனே, அங்கேயும் அந்த உடனே சொல்றார், சடுதி அப்படிங்கிறார். இப்போ 2 பிரச்சனை அங்கே இருக்குது, 2 விஷயம் அங்கே இருக்குது. நம்ம கீழ்ப்படியும் பொழுது கிடைக்கிற நன்மை, கீழ்ப்படியாமல் தொடர்ந்து நம்ம அந்த செய்த பாவத்தையே செய்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும் பொழுது வருகிற ஆபத்துக்கள். கவனம். ஆமேன்.